வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த காணொலியை பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, வாழைக்கண்ணுக்கு பண்ணோம் இல்லையா, ஒரு வட்டமாக ஒரு பாத்தி போட்டு அதில் ஓரத்தை இந்த கரைகளெல்லாம் நல்லா அமுக்கி விட்டு பலப்படுத்தி களிமண்ணுங்கிறனால நல்லா செட் ஆகிடும். அப்புறம் அந்த சின்ன செங்கல்ல வச்சு அப்படியே லைட்டை தட்டி விடணும். இந்த மாதிரி தட்டி விடும்பொழுது நல்லா பேஸ் நல்லாயிருக்கும் அந்த அடிப்பக்கம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன ஓட்டைகளை போடுறோம். இந்தமாரி ஓட்டைகளை போட்டு மேலேருந்து பார்க்கும்போது பறக்கும் தட்டு மாரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ தண்ணி விட்டோம்னா எல்லாத்தையும் நிரம்பிடும். ஸோ ஒரு நாள் நம்ம தண்ணி விட்டோம்னாலே அது ஒரு 2-3 நாளைக்கு தாக்கு பிடிக்கும். ஏன் ஒரு வாரம் வரைக்கும் கூட தாக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்தமாரி நடுப்பகுதியாக கொஞ்சம் இந்த மாதிரி பலப்படுத்திட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக நம்ம தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்னா, மற்ற களைச்செடிகள் இங்கே பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளோ களைச்செடிகள். இந்த புல் வந்துட்டுனாலே நம்ம அதை எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் அதை தடுக்கிறதுக்கு ஆரம்பத்துலேயே என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இந்த வாழை இலை, இந்த நார், அப்புறம் மற்ற காஞ்சி போன இலைகள், சருகுகள், இது எல்லாத்தையும் இப்படி மூடாக்க மேலே போட்டுறோம். இப்படி போட்டோம்னா மற்ற களைச்செடிகள் முளைக்காது. அது மட்டும் இல்லாமல் காலப்போக்கில் இந்த மூடாக்குன்னு சொல்லக்கூடிய காஞ்ச இலைகள், கிளைகள், இதுமாதிரி சுள்ளிகள் இதெல்லாம் போக தண்ணி வெயில் பட்டு அப்படியே மண்புழுக்களாலையும் மற்ற பூச்சிகளாலையும் செரிக்கப்பட்டு அப்படியே இதுக்கு உரமாகவே மாறிடும். இதுதான் நம்மளுடைய தோட்ட வேலைகளில் இது ஒரு முக்கியமான வேலைப்பாடுகள். இந்த செடி நம்ம இதுதான் எருக்கஞ்செடி தான். இதோட இலைகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த செடிக்கு மட்டும்தான் மண்ணில் இருக்க போரான் சக்தியை எடுத்து அதோட இலைகள்லையும் கிளைகள்லையும் எல்லாத்துலேயும் வச்சுக்கக்கூடியது. இந்த செடியை நம்ம தென்னை மரத்துக்கு போட்டால் காய்கள் மிக பெரியதாக அருமையாக காய்க்கும் அப்படின்னு நம்ம பல காணொலி யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மூடாக்கு போட்டு வச்சிட்டோம்னா செடிகள் மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக வளரும். அதுக்கு தேவையில்லாத காம்படிஷன் சொல்லக்கூடிய போட்டி பொறாமை இல்லாமல் நிம்மதியாக வளரும். ஆனால் பார்த்து அழகாக இந்த மாதிரி சுள்ளிகளை எடுத்து போட்டுட்டு தண்ணியை விட்டுட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சரி பண்ணுறேன். ஏன்னா ஒரு கையில் பண்ணுறதுனால சிரமமாக இருக்குது. பார்த்திங்களா, இந்தமாரி போட்டு மூடாக்க போட்டு தண்ணியை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா குழுன்னு இருக்கும். அதுங்களுக்கு மற்ற களைச்செடிகள் வளராமல் இருக்கும். ஒரு தடவை ஊற்றுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு தண்ணி தேவையில்லை. சரி, இப்படி நீங்களும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வணக்கம், பாய்.